நண்பர்களே, இன்று நவம்பர் மாதம் 1 லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:55. இஸ்ரேல் தொடர்ச்சியாக காசா மீதான போரை மறு வடிவமைக்க முயற்சிக்கிறது. ஏனெனில் இஸ்ரேல் அதன் 2 முக்கிய களங்களில் தன்னுடைய ஆதரவை இழந்து வருகிறது. அமெரிக்கர்களுடைய இதயங்கள் மற்றும் மனங்களில் இஸ்ரேல் தன்னுடைய ஆதரவை இழந்து வருகிறது. அடுத்தது, மக்கள் தொடர்பு நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கு எவ்வாறு உதவி வருகின்றன என்பது மிக முக்கியமான விஷயம். என்னடா, இந்த சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தி இஸ்ரேல் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பார்க்கிறது. அமெரிக்கர்கள் இதை தற்பொழுது உணர்ந்திருக்கின்றார்கள். பேஸ்புக், ட்விட்டர் மற்றும் ட்ரூத் சோஷியல் போன்ற சமூக வலைதளங்களில் தங்களை நிலைநிறுத்த பார்க்கிறது. ஆகவே இது முக்கியமான ஒரு விஷயமாக மக்கள் அவர்களை வெறுக்க காரணமாக இருக்கிறது. ஏனெனில் தொடர்ச்சியாக அவர்கள் மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அவர்கள் விரும்புகின்றார்கள். ஆனால் உண்மையில் என்னவென்றால், அமெரிக்காவிடம் இஸ்ரேல் தஞ்சம் புகுந்திருக்கிறது. ஒரு பிம்பம் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலினுடைய லோபி அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று. ஆனால் உண்மையில் விஷயம் என்ன? அமெரிக்காவை நம்பித்தான் இஸ்ரேல் முழுமையாக இருக்கிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட ஃபெய்த் த்ரூ வோக்கஸ் என்கின்ற சந்தைப்படுத்தல் நிறுவனம், இது கிறிஸ்தவ சந்தைப்படுத்தல் நிறுவனம், இஸ்ரேலினுடைய புதிய மக்கள் தொடர்பு, இந்த சோசியல் தொடர்பு விஷயங்களை பற்றி பேசுவதாக இருக்கிறது. அமெரிக்காவில் இஸ்ரேலினுடைய பிம்பத்தை மேம்படுத்த இஸ்ரேலால் ஒப்பந்தம் செய்யப்பட்ட குறைந்தது 3 PR ஏஜென்சிகளில் ஒன்றான ஃபெய்த் த்ரூ ஒர்க்ஸ் என்ற அமெரிக்க நீதித்துறையின் இஸ்ரேலின் வெளிநாட்டு முகவராக பதிவு செய்த ஒரு நிறுவனம் இஸ்ரேல் தேசத்தின் குறைந்த அமெரிக்க சுவிசேஷ கிறிஸ்தவ அங்கீகாரத்தை எதிர்த்து போராட பணியமர்த்தப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கிறது. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு இடையிலே பிளவுகளை ஏற்படுத்த யூதர்கள் முனைகிறார்கள் என்ற விஷயம் தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இப்பொழுது இது தொடர்பான கதையாடல்கள் இங்கே சோசியல் மீடியாக்களில் தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது. இவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள். கொலை செய்ய வேண்டுமா கொலை செய்வார்கள், அல்லது மக்களை பிரிக்க வேண்டுமா பிரிப்பார்கள், அல்லது ஏதாவது ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்த வேண்டுமா நடத்துவார்கள். எந்த எல்லைக்கும் போவார்கள் என்கின்ற ஒரு விஷயம் தற்பொழுது அதிகமாக அமெரிக்காவில் பேசப்பட்டு வருகிறது. கருத்து கணிப்புகள் சொல்கின்றன, இஸ்ரேல் உண்மையில் நிலை இழந்து வருகிறது. மக்களுடைய மனங்களில் இருந்து இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்க்கிறார்கள், மனித உரிமை தளங்கள் எதிர்க்கின்றன. ஆகவே கல்லூரி வளாகங்களில் எதிர்ப்பு இருக்கிறது, பல்கலைக்கழகங்களில் எதிர்ப்பு இருக்கிறது. இதை எவ்வாறு சரிப்படுத்துவது? அமெரிக்க அரசியலில் தங்களுடைய இப்ப வலதுசாரிகளுக்கும் இஸ்ரேல் கூட்டாளிகளுக்கும் எவ்வளவு தூரம் இந்த ஆதரவு இருக்கிறது என்று பார்த்தால் நிச்சயமாக ஆதரவு இழக்கப்பட்டு வருகிறது என்பதையே காட்டுகிறது. அமெரிக்க மக்கள் இஸ்ரேலை வெறுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. எவ்வாறு இந்த விஷயத்தை, உண்மையான பிரச்சனையை எவ்வாறு சரி பண்ணுவது என்பது தொடர்பாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை பூதாகரம் எடுத்தால் அமெரிக்க கிறிஸ்தவர்களை குறிவைத்து ஃபெய்த் த்ரூ ஒர்க்கர்ஸை பணியமர்த்தி இருக்கின்றார்கள். அமெரிக்காவில் இஸ்ரேல் பற்றிய கருத்துக்களை மேம்படுத்துவதற்காக, அவர்களுடைய இஸ்ரேலுடைய புகழை பாடுவதற்காக, யூதர்களுடைய புகழை பாடுவதற்காக இவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. காசா மீதான இஸ்ரேலின் போர் குறித்த AI விவாதங்கள் எவ்வாறு வடிவமைக்கப்படுகின்றன? இஸ்ரேலை நல்லவராக காட்டி காசாவை தீயவராக காட்டி இப்ப AI மூலமாக, செயற்கை நுண்ணறிவு மூலமாக எப்படி விவாதங்கள் வடிவமைக்கப்படுகின்றன என்ற விஷயங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இஸ்ரேல்ல நற்பெயரை மேம்படுத்த முயற்சிக்க புதிதாக உருவாக்கப்பட்ட மற்றும் ஒரு அமெரிக்க நிறுவனம் கிளாக் டவர் இதனை ஒப்பந்தம் செய்திருக்கிறது. ஆகவே இதெல்லாம் ஒப்பந்த ரீதியாக ஒரு பொது கருத்துக்கான போர் இருத்தலியலை சார்ந்தது என்பது ஒரு பார்வையாக இருக்கிறது. மேரிலாந்து பல்கலைக்கழகத்தின் ஷிப்லி டெல்ஹாமி சொல்றார், இஸ்ரேலை பொறுத்தவரையிலே அமெரிக்கா ஒரு பொது கருத்துக்கான விடயத்திற்கு வர வேண்டும் என்று அது விரும்புகிறது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இஸ்ரேல் இதில் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் மனங்களில் இருந்து இஸ்ரேல் விலகிவிட்டது. அமெரிக்கர்கள் இஸ்ரேலை வெறுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள், யூதர்களை வெறுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள், அவர்கள் கொலை செய்யக்கூடியவர்கள், தேவையான ஜனாதிபதிமார்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பலம் இருக்கிறது என்கின்ற
ஒரு விஷயத்தை இந்த சமூக கருத்தாளர்கள் தற்பொழுது சமூக கருத்தாளர்கள் மூலம் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. இஸ்ரேலியை ஆதரிப்பதற்கு எவ்வளவு பொருளாதாரத்தையும் அவர்கள் செலவழிப்பார்கள். இராணுவம் மற்றும் நற்பெயர்களை கூட்டுவதற்கு எவ்வளவு பணத்தையும் செலவழிப்பார்கள். ஆனால் அமெரிக்க பொதுமக்கள் பெரும்பாலும் இதனை விளங்கி இருக்கிறார்கள். காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து கட்டவிழ்த்து விடுகின்ற இடைவிடாத படுகொலைகளின் காட்சிகளுக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் விரிசல்கள் உருவாகி இருக்கின்றன. இஸ்ரேலிலே பலர் அஞ்சும் படியான விரிசல்கள் உருவாகி இருக்கின்றன. ஏன்னா இது என்ன பிரச்சனைனா, அமெரிக்கா உதவி செய்யாட்டி இஸ்ரேலால் ஒன்றும் செய்ய முடியாது. இஸ்ரேல் அமெரிக்காவை தங்கி இருக்கிறது. அமெரிக்காவிலே இஸ்ரேலின் ஆதரவை வலுப்படுத்தும் முயற்சிகள் தற்பொழுது மிக மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காசாவுக்குள் வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் போய் அந்த பகுதியில் நடந்த படுகொலைகள் எல்லாவற்றையும் அதனுடைய நிலைமைகளையும் பதிவு செய்ய தடை விதித்திருக்கிறது இஸ்ரேல். மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு ஆன்லைன் உரையாடலை அவர்கள் ஒருங்கிணைக்க முயற்சித்திருக்கிறார்கள். இப்ப யாரையும் உள்ளுக்கு போக அவர்கள் விடுகின்றார்கள் இல்லை. இப்ப சர்வதேச பத்திரிகையாளர்கள் உள்ளுக்கு போனா அங்க என்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து வெளி உலகத்துக்கு கொண்டு வருவார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இஸ்ரேல் காசாவுக்குள்ள விடுதில்லை. காசா மீதான இஸ்ரேலின் போரை சமூக ஊடக பயனாளர்கள் எவ்வாறு விவரிக்கிறார்கள் என்பதை சமூக ஊடகங்களில் நாங்கள் பார்க்கலாம். செப்டம்பரிலே அமெரிக்க சமூக ஊடக செல்வாக்கு மிக்கவர்களிடம் பேசிய பொழுது பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொன்னார்னா, அமெரிக்காவுக்குள் தனது ஆதரவை பாதுகாப்பதற்கான இஸ்ரேலின் முயற்சிகளுக்கு சமூக ஊடகங்கள் முக்கியம். நவீன யுகத்தின் ஆயுதம் சமூக ஊடகங்கள். இதனை நாங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும். டிக்டாக் இப்பொழுது நம்ம வண்ணாக இருக்கிறது. அமெரிக்கா அதனை கொள்முதல் செய்திருக்கிறது. இனி இஸ்ரேலை பற்றி அதில் பாசிட்டிவான விஷயங்கள் தான் வெளியில வரும் என்று அதுக்கு மில்லியன் கணக்கான பணத்தை செலவழிக்க இஸ்ரேல் தயாராக இருக்கிறது. இன்னும் ஒன்று சொல்றார், பேஸ்புக்ல மெட்டாவோட எலன் மஸ்கோட சேர்ந்து இந்த விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். யூத மக்களுக்கு நிறைய வழிகாட்ட வேண்டும். யூதர் அல்லாத நண்பர்களுக்கு வழிகாட்ட நாங்கள் போராட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். காசாவிலே போருக்கு முன்பே இஸ்ரேலுக்கு குறைவான ஆதரவு தான், காசா போருக்கு முன்பு அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு குறைவான ஆதரவு தான் இருந்தது. பலஸ்தீனியர்களுக்கு அதிக அனுதாபம் இருந்தது. தற்பொழுதும் பல்கலைக்கழகங்கள் மூலம் பலஸ்தீனியர்களுக்கான ஆதரவு பெருகி கொண்டு வருவது இஸ்ரேலுக்கு பொறுக்க முடியாமல் இருக்கிறது. இவர்கள் செய்கின்ற எல்லா கொடூரங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கிறது. தற்போதுள்ள சூழ்நிலையில் இந்த ஆண்டு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையில் மேரிலாந்து பல்கலைக்கழக கணக்கெடுப்பு பாலஸ்தீனியர்களுக்கான ஆதரவு இளைய ஜனநாயக கட்சியிடமிருந்து அனைத்து பகுதிகளுக்கும் விரிவடைந்திருக்கிறது. இஸ்ரேலுக்கான அவர்களின் கட்சி ஆதரவை பொறுத்தவரை வயதான மற்றும் இளைய குடியரசுக் கட்சியினரிடையே இளைஞர்களிடையே குறிப்பிடத்தக்க இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையில் பிரதான நீரோட்ட அரசியல்ல கூட அவர்கள் அதிகமாக பலஸ்தீனத்தை ஆதரிக்கின்றார்கள். இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முறிவு அல்லது மக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முறிவை ஏற்படுத்தியவர் பெஞ்சமின் நெதன்யாகு என்பது மிக தெளிவான விஷயம். அமெரிக்காவினுடைய பிரதான நீரோட்ட அரசியலுக்கும் விமர்சன ரீதியாக ஜனாதிபதி டிரம்பின் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் மாகாவு இயக்கத்துக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இவர்களுக்கு இடையில இருக்கிறது. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் இடையில இருக்கிறது. அடுத்த ஆண்டு இஸ்ரேலுக்கு $500 மில்லியன் உதவியை அங்கீகரிக்கும் மசோதாவை மாகா இயக்கத்தில் உள்ள மாஜோரி டைலர் கிரீன் அவர் இந்த $500 மில்லியன் உதவியை கொடுக்க கூடாது என்று அவர் எதிர்த்திருக்கின்றார். அணு ஆயுதம் ஏந்திய இஸ்ரேலின் தேசிய கடன் முடங்கி போன தேசிய கடனான $37 டிரில்லியன் ஒப்பிடும் பொழுது $400 பில்லியன் குறைவாக இருக்கிறது என்று கிரீன் சமூக ஊடக தளமான எக்ஸிலே அவர் எழுதினார். ஆகவே இப்ப இங்கே இருந்து பணம் அங்கு போகக்கூடாது என்று அவர்கள் எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். ஏன்னா மாகா என்ன செய்யுதுன்னா, அதாவது ட்ரம்பினுடைய மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அமெரிக்காவை முன்னிலைப்படுத்துகிறது. ஆகவே இந்த மாகா சொல்கிறது இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடாது என்று மாகா சொல்கிறது. ஆகவே அணு ஆயுதம் வைத்திருக்கிறது இஸ்ரேல். ஆகவே ஏன் இஸ்ரேலுக்கு $500 மில்லியன் வழங்க வேண்டும் என்று மாகா கேட்கிறது. ஆகவே தற்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே மாகாவின் மற்றொரு பிரமுகர் டக்கர் கால்சன் என்ன சொல்றார் என்றால், தன்னுடைய ஒரு யூடியூப் நிகழ்ச்சியில சொன்னார், ஒரே ஒரு விஷயம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேல் அதன் புறநிலை முக்கியத்துவம் இன்மை இருந்த போதிலும்
உலகளாவிய ரீதியில் இஸ்ரேல் ஒரு முக்கியமான கதையாடலாக இருக்கிறது. தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அமெரிக்க குடியரசுக் கட்சி தலைமை இன்னும் இஸ்ரேலுக்கு பின்னால் உறுதியாக இருக்கிறது. ட்ரம்ப் நிர்வாகத்தில் அது மாற வாய்ப்பில்லை. ஆனாலும் மக்களுக்கு மத்தியில் ஆழமான தலைமுறை மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பொதுமக்களிடையே இந்த மாற்றம் பெரும் நிகழ்வை ஏற்படுத்த போகிறது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இஸ்ரேல் எவ்வாறாவது சமூக ஊடகங்கள், இந்த யூடியூப், பேஸ்புக், ட்விட்டர், டிக்டாக் இதன் மூலமாக ஆழமாக தங்களுடைய கருத்துக்களை, இஸ்ரேலுடைய கருத்துக்களை வெளியிட நினைத்தாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அதோடு ஜெருசலேமில் பல்லாயிரக்கணக்கான தீவிர ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் தற்பொழுது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பெஞ்சமின் நெதன்யாகு பதவி விலக வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் பல தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம்.